ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை. நான் உங்கள் நேமிராஜ். இன்னைக்கு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தம்பி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இந்த தயார் நேரத்தில் வெண்ணெய் கொடுக்கலாமா, ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்டில் எந்த அளவுக்கெல்லாம் ஒர்க் அவுட் வாங்கணும், எந்த அளவுக்கெல்லாம் ஃபுட்டு கொடுக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் ரோப்பில் உட்கார வச்சு காலுக்கு அந்த விரலுக்கும் ஸ்டாமினா கொடுக்கணும் அப்படின்றத பற்றி கேட்டிருந்தாரு. ஸோ அதை பற்றி இன்னைக்கு விளக்கமாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. 3 ஆப்ஷன் வரும். அதில் ஆல்ன்றது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம என்ன சொல்கிறோன்றது புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பொதுவாகவே நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா உங்களோட தயார் மாவு சொல்லுங்க, உங்களோட தயாருடைய அந்த லிஸ்ட்டுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஒருத்தரோட லிஸ்ட்டு என்ன பொருள்னு தெரிஞ்சிக்க முடியுமே தவிர அதை எந்த அளவுக்கு கொடுக்கணும், எந்தெந்த சேவலுக்கு கொடுக்கணுன்றது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. நிறைய பேர் இப்போ வளர்ந்து வர தம்பிங்க எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிஸ்ட்டு நம்ம வாங்கிட்டோம்னா அந்த லிஸ்ட்ல இருக்கிற பொருள் எல்லாம் வாங்கிட்டு அதை அப்படியே சேவலுக்கு கொடுத்து லோட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அது கிடையாது தயார். அதுக்கு தான் நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன், ஒரு வாத்தியார் இல்லாமல் நீங்கள் தயாரில் இறங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த நுணுக்கம் உங்களுக்கு தெரியாது, நுணுக்கம் உங்களுக்கு புரியாமல் போயிடும். சேவலில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்கு. சிங்கிள் பாடி இருக்கு, டபுள் பாடி இருக்கு. அது ரெண்டுத்துக்கும் நடுப்பட்ட உடல் அமைப்பில் உள்ள சேவலும் இருக்கு. சிங்கிள் பாடியும் இருக்காது, டபுள் பாடியும் இருக்காது, ரெண்டும் கலந்த மாதிரி மீடியமான சைஸ்லேயே இருக்கும். இதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு சில சேவல்கள் என்ன நீங்கள் உணவு கொடுத்தாலும் வெயிட்டு காட்டாது, அப்படி நோஞ்சா மாதிரியே தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஒரு சில சேவல்கள் கொஞ்சம் உணவு எடுக்கும் போதே புசு புசு புசுன்னு வெயிட்டு போட்டுரும். ஸோ அது அந்த உணவோடைய தன்மை கிடையாது, அந்த சேவலுடைய அமைப்பு, உடல் வாகு. ஸோ இதை புரிஞ்சு தெரிஞ்சு நம்ம லோட் பண்ணணும். அதுக்கு தான் சொல்றது, எல்லா சேவலுக்கும் ஒரே தயார் மாவு கிடையாது. சேவலுக்கு ஏற்ற மாதிரி அளவு மாறும், பொருள்கள் குறைக்கும், இன்க்ரீஸ் பண்றதும் சேவலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நிறைய பேர் இன்னைக்கு யூடியூப்ல உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கலாம், இதுதான் என்னோட தயார் லிஸ்ட், இந்த மாவுலாம் கொடுங்கன்ட்டு. இது எல்லா சேவலுக்குமே சூட் ஆகாது. இதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அதே மாதிரி சேவல் தயார் பண்ற இடம்னு பாத்தீங்கன்னா நல்ல மண்ணு தரையா இருக்கணும். அப்படி மண்ணு தரை இல்லைன்னா கூட கொஞ்சம் மண்ணை நீங்களே கொட்டி அதை பேடா ஓட்டுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணலாம். ஸோ அழுத்தமான இடம் இருக்கக்கூடாது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மலாம் பார்த்தீங்கன்னா சேவலை ஒரு இருட்டான இடத்துல வச்சு தான், தயார் சேவலை ஒரு இருட்டான இடத்துல தான் நம்ம அடிச்சு வைப்போம். வெளிச்சம் இருக்கும், பட் எதிர்க்க வேற எந்த சேவலும் தெரியாத மாதிரி இருக்கும். அதாவது சேவல் தெரியாத மாதிரினா நேருக்கு நேர் ரெண்டுமே பார்த்துக்க முடியாது, அந்த மாதிரி இடத்துல தான். அப்போ ஏன்னா டோன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், சேவல் இப்படி பார்க்கக்கூடாது. இப்போ நான் எப்படி உங்களை கேமராவில் பார்க்கறனோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது, இப்படி மேலோக்கி பார்க்கணும். அப்படி இருக்கிறப்ப அந்த மாதிரி ஒரு வாக்குல தான் நீங்கள் கூண்டை வைக்கணும். அப்படி என்கிட்ட கூண்டு இல்லைன்னா என்கிட்ட வாடி தான் இருக்கு, ரிங்கு தான் இருக்கு அப்படின்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3/4 பாகம் அதில் க்ளோஸ் பண்ணிடுங்க. துணியை சுற்றியோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி நீங்கள் 3/4 பாகம் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா சேவலுக்கு வெளிச்சம் பார்த்தீங்கன்னா மேலே தான் தெரியும். இப்படி மேலே பார்க்கும்போது என்ன ஆகும்னா, அந்த முதுகு தண்டு சீராகும், சேவல் நல்லா நீட்டு வாக்கில் வரும். களத்தில் நிற்கும் போதும் பார்த்தீங்கன்னா இப்படி நிற்கும் போது இப்படி பிடிச்சி மேல்சோட்டியை பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அதோட அந்த முதுகு தண்டு பார்த்தீங்கன்னா நல்லா சீராக வந்துடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் நீங்கள் இதில் கூர்ந்து பார்க்கணும். அதே மாதிரி லோடுன்னு வரும்போது முதல்ல ஃபர்ஸ்ட் வாரம் 3 வாரம் லோடு. முதல் வாரம் என்ன பண்ணலாம்னா, ஜதையான அன்னைக்கே டிவார்மிங் பண்ணிடுங்க. அது உங்களோட முறை. நீங்கள் ஆங்கில மருந்து பயன்படுத்தினாலும் சரி, இல்லை தமிழ் மருத்துவம் கையாளாலும் சரி, நீங்கள் எந்த முறையில் உங்களுக்கு டிவார்மிங் சூட்டபிள் ஆகுதோ அந்த முறையே நீங்கள் கையாண்டுக்கிட்டு வாங்க, ஓகேங்களா? அதே மாதிரி டிவார்மிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வீக்கு லோடு. சேவல் ஆல்ரெடி என்ன வெயிட்ல இருக்கு, எந்த வெயிட்ல ஜதை பண்ணியிருக்கோம், இந்த வெயிட்ல இருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும், எவ்வளோ குறைக்கணும், இல்லை ரொம்ப லூஸாக இருக்கா, இல்லை ஆல்ரெடி டைட்டாக தான் இருக்குதா சேவல்,
அப்படின்றத நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சேவல் நல்லா லூஸாக இருக்குது, நாட்டுக்கோழி மாதிரி பலன்னு இருக்குது அப்படின்னும் போது என்ன பண்ணணும்னா தேய்ப்பு கொஞ்சம் கூட போடணும். உணவை வந்து குறைக்கணும். அரை வயிறாவே கொடுத்துட்டு வரணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் எடுத்ததுமே போட்டு டயர்டாகி தொங்கி நிற்கிற மாதிரி பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் பேடா ஓட்டுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பேடா ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் ஓட்டுங்க. பேடா ஓட்டத்திலே நிறைய டைப் இருக்கு. ஒரு சிலர் வந்து குச்சி வச்சு விரட்டுவாங்க, சேவலை சுற்றி ஓடி வரும். இல்லைன்னா ஒரு பெரிய காலி கிரவுண்டாக இருந்தாலும் ஓட விடுவாங்க. இது வந்து ரொம்ப நேரம் ஓடக்கூடாது. அந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்லா மண்ணு தரையாக இருக்கணும். சிமெண்ட் தரை, இந்த மாதிரி தார் ரோடெல்லாம் ஓட விடக்கூடாது. மண்ணு தரையில் ஓட விடுங்க. புல் தரையாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். அங்கே பாட்டில் வீட்டில் எதனா இருக்குதான்னு பார்த்துக்குங்க. ஸோ ரொம்ப வேகமாக விரட்டி பிடிச்சி அப்படியே தரன்னு ஓட விடாதீங்க. சும்மா லைட்டாக அது நடக்கிறத விட கொஞ்சம் வேகமாக போனாலே போதும். ஓகேங்களா? இப்போ அந்த வேகம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொட்டை பார்த்ததுமே சேவல் ஓடும் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இருந்தாலே போதும். அந்த வாக்கில் வந்து கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் ஓட விடுங்க. 2 நிமிஷம் ஃப்ரீயாக விட்டுருங்க. அவர் ஒரே இடத்துல நின்று ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கட்டும். திருப்பி ஒரு 2 நிமிஷம் ஓட விடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 வாட்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து ஒரு நாள் ரெஸ்ட் விட்டுருங்க, ஃபுல் டே. அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணுங்கன்னா நீச்சல் போடுங்க. அதுக்கு அடுத்த நாள் ரெஸ்ட் விடுங்க. அதுக்கு அடுத்த நாள் வேலை வாங்குங்க, பேடா ஓட்டுங்க. அப்புறம் மண்ணை கீரை விடுங்க. நல்லா மண்ணை கீரை என்ன ஆகுனா, இந்த விரலுடைய ஃபங்க்ஷன் வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த இப்போ விரல் கீறும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொடையோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா டைட் பிடிச்சி தான் இழுக்கும். இப்போ நார்மலாக நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே மசில் டைட் ஆகாது, இந்த பேக் ட்ரைசெப்ஸ் தான் டைட் ஆகும். அப்படி டைட் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த தொடையோடைய பின்பகுதி நல்ல ஸ்டாமினாவோட மசிலாக டைட் ஆகிடும். ஆகும்போது லேண்டிங் சூப்பராக இருக்கும். அதனால தான் நம்ம மண்ணை கீரை விடுறது. நெகத்தை ஷார்ப் பண்ணுறதுக்காக மண்ணை கீரை விடலை. அந்த விரலுடைய பிடிமானமோ அந்த பேக் சைடு சொல்லக்கூடிய இந்த நமக்கு ட்ரைசெப்ஸ்னு சொல்லுவோம். ஸோ சேவலுக்கு வந்து அது ஸ்கார்டு தான், பேக் ஸ்கார்டு. அந்த இடம் டைட் ஆகும். டைட் ஆகும்போது லேண்டிங் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ண விடுங்க. அதுக்கப்புறம் தேய்ப்பு நல்லா போடுங்க. அதே மாதிரி சேவலை வந்து ஜம்ப் பண்ண விடுங்க நல்லா. சில பேர் கையில் பிடிச்சி இப்படி தூக்கி போடுவாங்க, பார்த்துருப்பீங்க. அது வந்து சேவலா, அதாவது நம்மளா வந்து விருப்பப்பட்டு தூக்கி போடுறது. அப்போ வந்து சேவலுடைய அந்த எப்படி சொல்றது, அந்த மைண்ட் என்ன மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கு, இல்லை சேவலால் உண்மையாலுமே அந்த மாதிரி பண்ண முடியாமல் நம்ம பண்றதுனால அந்த மாதிரி அது பண்ணுதான்றது நமக்கு தெரியாது. மேக்சிமம் இன்னும் ஒரு சேவலை காமிச்சு இந்த சேவலை பறக்க விடுங்க. அதே மாதிரி அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், குத்திக்க கூடாது. அதை கொஞ்சம் மைண்டில் கரெக்டாக வச்சு நல்லா கேப், அது பறக்க ஸ்டார்ட் ஆகும்போதே நீங்கள் தூக்கிடணும். அப்போ என்ன ஆகுனா, பறந்து இறங்கும் போது அதுக்கு அந்த நம்ம தொடர்ந்து அந்த ஒர்க் அவுட்டை கொடுக்கும்போது அந்த வாக்கு அதுக்கு கரெக்டாக செட் ஆகிடும். அப்போ என்ன ஆகுனா, களத்தில் பறந்து அடிக்கிறதுக்கு, இந்த ஒரு பறவை கொஞ்சம் கூடுதலாக போடுறதுக்கும், நல்லா உயரமாக பறந்து கரெக்டாக இந்த ஜாயிண்டில் அடிக்கிறதுக்கும் அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி விரல் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், காலுடைய கிரிப்பு, அந்த கிரிப்பு கிடைக்கணும் அப்படின்னா ரோப்பில் வந்து நிற்க வைக்கணும். இது வந்து தொடர்ந்து பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. ஆணி இருந்துச்சுன்னா சுத்தமாக பண்ணாதீங்க, ஆணி இல்லைன்னா பண்ணுங்க. அது கூட எப்படின்னா 2 நாளைக்கு ஒரு வாட்டி. நீச்சல் போட்ட அன்னைக்கு நிற்க வைக்காதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா நீச்சல் போட்ட அன்னைக்கு வந்து அதுக்கு எதுவுமே பண்ணக்கூடாது. தேய்ப்பு கூட நாங்கள் போட மாட்டோம். நீச்சல் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா அப்படியே சேவலை ஃப்ரீயாக விட்டுருவோம். அதுவே வந்து நிழலில் காயணும், வெயிலில் காயக்கூடாது. நீச்சல் போட்டு எடுத்துகிட்டு வந்தோமே நல்லா தொடச்சிருங்க. ஃபுல்லாக தொடச்சிட்டு நிழல் எடுத்துன்னு வந்து காய வச்சிருங்க. ஆல்ரெடி நீச்சல் போடுற முறை நான் நம்ம வீடியோலேயே சொல்லியிருக்கேன், நீச்சலுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எடுத்துகிட்டு போயிட்டு நிழலில் நிற்க வச்சிங்கன்னா அதுவே கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே காஞ்சி ஆட்டோமேட்டிக்காக ரீஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் மண்ணு குளிக்க ஆரம்பிச்சிடும். உட்காரம் ஒரு இடத்துல நல்லா. அப்போ அந்த காலோடைய பெயின் எல்லாமே கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். முடிஞ்சால் ஒரே ஒரு ப்ரூஃபின் டேப்லெட்டு 1/2 டேப்லெட் உடச்சி போடுங்க. போட்டுட்டிங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக வேலை வாங்கக்கூடாது. காலையில் நம்ம நாஸ்டா கொடுக்குறோம், சேவலுக்கு ஏற்ற மாதிரி அந்த உணவு முறை மாறணும். நான் ஆல்ரெடி சொன்னது தான், அந்த சேவலுடைய உணவு முறை, சேவல் என்ன லோடில் இருக்குது, என்ன வெயிட்டில் இருக்குது, அதை கரெக்டாக பார்க்கணும். நீச்சல் போடுறது டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னாலும் நம்ம வீடியோலே இருக்குது, போய் பாருங்கள். ஸோ ஒர்க் அவுட், இந்த ஒர்க் அவுட் பண்ணாலே போதும். ரொம்ப போட்டு நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஃபாரின் சேவலுடைய வீடியோலாம் பார்த்து அது என்னென்னலாம் பண்ணுறாங்களோ அதெல்லாம் அப்படியே பண்ணுறீங்க. அதெல்லாம் நம்ம சேவலுக்கு சூட் ஆகாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கத்திக்கட்டு மாதிரி தான் இருக்கும். ரொம்ப உடல் மெலிசாக இருக்கும். நம்ம சிறுவடை சேவல் மாதிரி தான் இருக்கும், அதோட சின்னதாக இருக்கும். ஸோ நம்ம சேவல்கள் லோடு அதிகம், வெயிட் அதிகம், ரெக்கையோட டெம்பர் அதிகம்,
காலுடைய தடிமன் அதிகம், உடலுடைய அந்த வாகே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், இறுக்கமா இருக்கிறதுனால அந்த அளவுக்கு நம்ம ஒர்க் அவுட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒண்ணுமே இல்லை, சிம்பிளா உங்களுக்கு ஈஸியா சொல்ற பாருங்க. ரன்னிங் கொடுங்க, ஜம்பிங் கொடுங்க, ஸ்விம்மிங் கொடுங்க, அவ்வளவுதான். மற்றபடி தேய்ப்பு தான். நம்ம கூடுதலா கொடுக்கறது இந்த மண்ணை கீரை விடுறது, இந்த ரோப்ல நிக்க வைக்கிறது, அவ்வளவுதான். இதை தவிர்த்து நம்ம வேற எந்த ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸுமே நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதை தாண்டி இன்னும் ஒரு சில நுணுக்கமான விஷயங்கள் என்ன இருக்குன்னா, இப்போ ஒரு பட்டாவை எடுக்கிறோம் அப்படின்னும் போது என்ன பண்ணணும்னா, பட்டாக்கு கழுத்து உரப்பு இருக்காது, ஓகேங்களா? அப்போ என்ன டப்னி உரப்பு ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் பட்டாங்களுக்கு. டப்னி உரப்பு ஆனாத ஷாக்கா அடிக்க 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 என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த டப்னி உரப்பு நல்லா கழுத்து நிற்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம கழுத்து உருட்டணும். ஒரு ஸ்கேல் வச்சு கழுத்துல இந்த இடத்துல சும்மா ஒரு 10-15 வாட்டி அடிக்கிறது, இந்த பக்கம் ஒரு 10-15 வாட்டி அடிக்கிறது, கொஞ்சம் ரெஸ்ட் விடுறது, திருப்பி ஒரு 10 வாட்டி அடிக்கிறது. ரொம்பலாம் அடிக்கக்கூடாது, லைட்டாக அடிக்கணும். அதே மாதிரி அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு பட்டையான மெட்டீரியலில் தான் நீங்கள் அடிக்கணும், மரப்பலகையில். அதுக்கு தான் நான் ஸ்கேல்னு சொன்னேன், நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும். அதை வச்சு அடிக்கும்போது கொஞ்சம் அந்த இடம்லாம் ஃபுல்லாக எப்படி சொல்கிறதுனா இறுக்கமாகும். அது நல்லா அடிச்சுட்டு முடிச்சதுக்கப்புறம் தண்ணி போட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஈவினிங் ஷாக்கா அடிக்கும்போது சூப்பராக நிற்கும். வேலை வாங்குறது பார்த்தீங்கன்னா காலையிலே வாங்கிடுங்க, சூரியன் வரத்துக்கு முன்னாடி. அப்படி இல்லைன்னா சூரியன் போனதுக்கப்புறம் ஈவினிங்கில் மேக்ஸிமம் நம்ம வாங்க மாட்டோம். பட் ஒரு சிலர் ஈவினிங் டைமில் வேலை வாங்குறாங்க. அது உங்களோட வாத்தியார் எப்படி சொல்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இதை தாண்டி உணவு முறை ஃபஸ்ட்டு வீக்கு உணவு மட்டுமே இன்க்ரீஸ் பண்ணணும், அது கூடவே ஒர்க் அவுட் வந்துட்டு இருக்கணும். அதுக்கு அடுத்த வீக்கு பார்த்தீங்கன்னா உணவை குறைக்கணும், ஒர்க் அவுட்டை ஏற்றணும். அதுக்கு அடுத்த வீக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சமமாக எடுத்துகிட்டு வரணும். எடுத்துன்னு வந்துட்டு கரெக்டாக 21 நாள் தயாருன்னா 19வது நாள் 20வது நாள் எல்லாமே முடிச்சிடணும். நீங்கள் முடிச்சுட்டு 19வது நாள் மதியத்துல இருந்தே சேவல் ஃப்ரீயாக இருக்கணும். அன்னைக்கு மதியமே பார்த்தீங்கன்னா காலையில் அது ஆக்சுவலாக நாங்கள் 18 நாளே நிறுத்திடுவோம். 19வது நாள் நல்லா கை போட்டு சேவல் ஃபுல்லாக பக்காவாக இது பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிடுவோம். 19வது நாளே தண்ணியை ஊற்றிடுவோம். ஒரு சிலர் 20வது நாள் ஊற்றுவாங்க. 19வது நாளே ஊற்றிட்டு சேவலை ஃப்ரீ பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு காலி பிளேஸில் எந்த சேவலும் உள்ளே வராத அளவுக்கு ஒரு 2-3 கன்னி பட்டைங்க, மெரி வாங்காத கன்னி பட்டைங்களை போட்டுட்டு சேவலை ஃப்ரீயாக விட்டுருங்க. அப்போது சேவல் நல்லா நடக்கணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி தண்ணியெலாம் ஊற்றிருப்போம். அப்போ என்ன பண்ணால் உடல் வலிலாம் எடுத்துரும். எடுத்ததுக்கப்புறம் மண் குளிக்கும், பெட்டைங்க கூடவே சுத்தம், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், மைண்டும் ரிலாக்ஸ் ஆகும், பாடியும் ரிலாக்ஸ் ஆகும். நம்ம இவ்வளோ நாள் பண்ண டைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலீஸ் ஆகி நடுத்தரத்துக்கு வரும். ரொம்ப டைட்டாக இல்லாமல் ரொம்ப லூஸாக இல்லாமல் நடுத்தரத்துக்கு வரும்போது சேவல் களத்தில் சுறுசுறுப்பாக செயல்படுறதுக்கு இது ஒரு துணையாக இருக்கும். ஸோ உணவு முறை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. எல்லா தயாரும் முடிகிற நேரத்தில் நீங்கள் அப்பப்போ சேவலை வீக்லி ஒன்ஸ் வெயிட் போட்டு பாருங்கள். 3 கிலோவுக்கு மேலே போகக்கூடாது சேவல். 2.5 கிலோ இருந்தால் கூட ஓகே தான். 2.5லேருந்து 3க்குள்ளே தான் களத்துக்குள்ளே வரணும். அதை தாண்டி போயிடுச்சுன்னா சீக்கிரமாக தம்முக்கு போயிடும், சீக்கிரமாக பறவையை நிறுத்திடும், அதுக்கப்புறம் அடி வாங்க ஆரம்பிச்சிடும். அதனால இந்த ஒரு விஷயத்த மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் போடுங்க, அதுக்கும் நான் தனியாக ஒரு நுணுக்கங்களை சொல்லி உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். பட் இது இப்போ நான் சொன்னது பேசிக் திங். ஸோ தயாரில் இதுக்குள்ள இன்னும் நிறைய இருக்குது. இதெல்லாம் சொன்னோன்னா ஒரு மணி நேரம் கூட வீடியோ போகும். ஸோ இதை பேசிக் திங். நார்மலாக நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் களம் விடுறீங்க, இல்லை ஒரு பட்டாவை களம் விடுறீங்க, இல்லை ஆல்ரெடி ஒரு கத்தலாயே நீங்கள் களம் விடுறீங்கன்னா இந்த பேசிக் திங்கை ஃபாலோ பண்ணிங்கனாலே இந்த பிகினர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தயார் சேவலுக்கு வெண்ணெய் கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவல் நீங்கள் வைக்கக்கூடிய இடம் ரொம்ப ஹீட்டாக இல்லாத இடத்துல தான் நீங்கள் வைக்கணும். ரொம்ப அனலாக இருக்கிற இடம், அதே மாதிரி காற்று வசதி இல்லாத இடம், அதே மாதிரி அனலாக ரொம்ப ஹீட்டான ஃபுட்டு இந்த மாதிரிலாம் கொடுக்காம கரெக்டாக மெயின்டைன் பண்ணி நெப்போடு எதனா வருதா, இல்லை மடிப்பில் ஏதாவது புண்ணு வருதா, இல்லை ஆசன வாய் பகுதி ரொம்ப ஹீட்டாக இருக்கா, இதெல்லாம் பார்த்து ஓரளவுக்கு ஹீட் இருக்குது பாடியில் அப்படின்னும் போது நீங்கள் வெண்ணெய் கொடுக்கலாம். பட் வெண்ணெய் அதிகமாக கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அது ரொம்ப குளிர்ச்சியாகி சளி கரா வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி வெண்ணெய் தேவைப்பட்டால் கொடுங்க, இல்லைன்னா கொடுக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி காலையில் இனிப்பு கொடுக்குறோம். அந்த இனிப்புலேயே பார்த்தீங்கன்னா சேவல் குளிர்ச்சியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மதியம் நான்வெஜ் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரொட்டி கொடுக்குறோம். அந்த ரொட்டியில் பார்த்தீங்கன்னா இருக்க அந்த கராவை எடுக்கக்கூடிய அந்த காரத்தன்மைலாம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஹீட் ஆகாமல் நீங்கள் ஃபிசிக்கலாகவே பார்த்துக்கங்க. இது தாண்டி சேக்கா அடிக்கிறதுலையும் சேவல் ஹீட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலை வாங்குறதுலையும் ஹீட் ஆகும். இதோட நுணுக்கங்கள்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ இப்போ நான் பேசிக் திங் சொல்லியிருக்கேன், இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.